கடலூர் மாவட்டம் தொழுதூர் அருகே எழுத்தூர் பகுதியில் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து 2 தனியார் கார்களோடு மோதிய ஒரு நிகழ்ந்திருக்கிறது. இந்த பேருந்திற்கும் அதிர்ச்சிக்குரிய செய்தி கேள்விப்பட்டவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அண்ணன் கணேசன் அவர்களை நேரடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகளை செய்ய சொல்லி அவரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார். விபத்திலே 9 பேர் மறைவுற்றிருக்கிறார்கள். திருச்சி மருத்துவமனையில் 3 பேர் மேல் சிகிச்சையாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் பெரம்பலூர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றிருக்கிறார். இறந்த 9 பேரில் 6 பேர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். மீதம் 3 பேர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஒரு மிகப்பெரிய துயரமான நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. சம்பவ இடத்தில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துடைய மேலாண்மை இயக்குனர் மற்றும் மேலதிகாரிகள், விழுப்புரம் போக்குவரத்து கழகத்துடைய மேலாண்மை இயக்குனர் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். பேருந்து ஓட்டுநர் மீது தவறு இருக்கிறதா அல்லது பேருந்து டயர் வெடித்ததாக ஒரு செய்தியும் சொல்லியிருக்கிறார்கள். என்ன நிகழ்வு என்பது ஆய்விற்கு பிறகு தெரிய வந்து தவறின் மீது நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இறந்தோருடைய குடும்பத்திற்கு நேரடியாக ஆறுதல் சொல்லி அண்ணன் கணேசன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான நிவாரணத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். திருச்சியில் மேல் சிகிச்சை இருக்கிறவர்களுக்கு இன்னும் சிறப்பான சிகிச்சை அளிப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதற்கான அங்கே இருக்கிற போக்குவரத்து துறை அதிகாரிகளையும் நேரில் சென்று உடனிருந்து உதவி செய்ய தகவல் அனுப்பியிருக்கின்றோம். எனவே இந்த விபத்து நாம் யாரும் எதிர்பாராத ஒரு போர் விபத்தாக நிகழ்ந்திருக்கிறது. உரிய விசாரணைக்கு பிறகு தவறின் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். போலீஸ் முதற்கட்ட விசாரணை எதுவும் தகவல் தெரிஞ்சிருக்காது. ஓவர் ஸ்பீடில் அவங்க யாரும் தகவல் இன்னும் சொல்லலை. காலையில் தான் முழுமையாக ஆய்வுக்கு பிறகு